நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பேசிக் ஹிந்தி சென்டென்சஸ் இன் ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ஸ். ஹிந்தி வாக்கியங்கள் எப்படி ரெஸ்பெக்டாக பேசுகிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி வேர்ட்ஸ் எப்படி ரெஸ்பெக்டாக பேசுகிறது அப்படின்னு பார்த்தோம். அதாவது இப்போது வா அப்படின்னா ஆவோ, இதே ரெஸ்பெக்டாக வாங்க அப்படின்னா ஆயே அப்படின்னு பேசியிருப்போம். அதாவது ஹிந்தி வேர்ட்ஸ் ரெஸ்பெக்டாக. பட் இன்றைக்கி நம்ம ஹிந்தி சென்டென்சஸ் எப்படி ரெஸ்பெக்டாக பேச போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, இப்போ பார்க்கலாம். இதை எடுங்க. இப்போது எடு அப்படின்னா என்னது? லோ அப்படின்னு சொல்லுவோம். எடுங்க அப்படின்னா லீஜியே, ஒரு ரெஸ்பெக்டான வேர்டு. அதே ஒரு சென்டென்ஸ், குட்டியாக ஒரு சென்டென்ஸ், இதை எடுங்க அப்படின்னா இசே லீஜியே அப்படின்னு சொல்லணும். இப்போ வீட்டில் நம்ம கேஷுவலாக பேசுவோம்ல, இதை எடுங்க அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ இதை எடுங்க அப்படின்னா இசே லீஜியே. இதை எடு அப்படின்னா இசே லோ அப்படின்னு சொல்லுவோம். இதை எடுங்க இசே லீஜியே. ஓகே, இப்படி வாங்குங்க, இப்படி வாங்குங்க. ஐசே கரீதியே, வாங்குங்க அப்படின்னா கரீதோ, கரீதியே அப்படின்னு சொல்லுவோம். இப்படி அப்படின்னா ஐசே. ஸோ இப்படி வாங்குங்க அப்படின்னா ஐசே கரீதே அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஈஸி தான் ஹிந்தி கற்றுக்கிறது. என் கூட சேர்ந்து நீங்களும் பேசுங்க, ரிப்பீட் பண்ணுங்கள் ஒரு சென்டென்சஸ்மே. அப்படி பேசுங்க. பேசு அப்படின்னா பாத் கரோ அப்படின்னு சொல்லுவோம். பேசுங்க அப்படின்னா ரெஸ்பெக்டாக பாத் கீஜியே அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு குட்டி சென்டென்ஸ், அப்படி பேசுங்க அப்படின்னா அப்படி அப்படின்னா வைசே. அப்படி பேசுங்க, வைசே பாத் கீஜியே. அப்படி பேசுங்க, வைசே பாத் கீஜியே. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இதை இங்கே வையுங்க. இதை அப்படின்னா இசே, இங்கே அப்படின்னா யஹா, வையுங்க அப்படின்னா ரக்கியே. இசே யஹா ரக்கியே. இது ரெஸ்பெக்டான வேர்டு, வையுங்க அப்படிங்கிறது. இதே சப்போஸ் இதை இங்கே வை அப்படின்னா இசே யஹா ரக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் நம்ம ஒரு கேஷுவலாக யூஸ் பண்ணுற வேர்டுக்கும் ரெஸ்பெக்டாக யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்சஸ்க்கும் டிஃப்ரென்ஸு. இதே இங்கே வையுங்க அப்படின்னா இசே யஹா ரக்கியே அப்படின்னு சொல்லணும். இதே இங்கே வை அப்படின்னா இசே யஹா ரக்கோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இங்கே உட்காருங்க. யஹா பைட்டியே. ஓகே, இப்போ இது நம்ம ரெஸ்பெக்டாக பார்க்குறோம், உட்காருங்க அப்படின்ட்டு. ஒரு கேஷுவலாக இங்கே உட்காரு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? யஹா பைட்டோ அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே உட்காருங்க, யஹா பைட்டியே, யஹா பைட்டியே. ஸோ இங்கே உட்காருங்க அப்படின்னா யஹா பைட்டியே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வராதீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது? நான் ஆயே. வாங்க அப்படின்னா ஆயே அப்படின்னு சொல்லணும் மரியாதையாக. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? வராதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வராதீங்க அப்படின்னா ஒன்று மத்து யூஸ் பண்ணணும், இல்லைனா நான் யூஸ் பண்ணணும். நான் ஆயே இல்லைனா மத் ஆயே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஓகேவா? நான் அப்படின்னு யூஸ் பண்ணலாம், இல்லைனா மத் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். மத் ஆயே அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். ந ஆயே மத் ஆயே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எடுக்காதீங்க அப்படின்னா மத் லீஜியே. எடு அப்படின்னா லீஜியே. எடுக்காதீங்க அப்படின்னா மத் லீஜியே. எடு அப்படின்னா லோ. எடுங்க அப்படின்னா லீஜியே. எடுக்காதீங்க அப்படின்னா மத் லீஜியே. ஸோ 3 டிஃப்ரென்சஸ் பாருங்கள். எடு அப்படின்னா லோ, எடுங்க அப்படின்னா லீஜியே, எடுக்காதீங்க அப்படின்னா மத் லீஜியே. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், செய்யாதீங்க. மத் கீஜியே. மத் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். மத் கீஜியே. சப்போஸ் செய் அப்படின்னா கரோ அப்படின்னு சொல்லுவோம். செய்யுங்க அப்படின்னா கீஜியே. செய்யாதீங்க அப்படின்னா மத் கீஜியே. ஸோ இந்த ஒரு சென்டென்ஸ், ஒரு குட்டி வேர்டுலேயே பார்த்திங்கன்னா 3 மீனிங் இருக்குது பாருங்கள். செய் அப்படின்னா கரோ, செய்யுங்க அப்படின்னா கீஜியே, செய்யாதீங்க அப்படின்னா மத் கீஜியே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வைக்காதீங்க. வை அப்படின்னா ரக்கோ,
வையுங்க அப்படின்னா ரக்கியே, வைக்காதீங்க அப்படின்னா மத் ரக்கியே. ஓகே, திருப்பியும் சொல்கிறேன் கேளுங்க. வை அப்படின்னா ரக்கோ, வையுங்க அப்படின்னா ரக்கியே, வைக்காதீங்க அப்படின்னா மத் ரக்கியே. இந்த மத்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும் நெகட்டிவாக வரும்போது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இதை எடுக்காதீங்க. நம்ம ஆல்ரெடி எடுக்காதீங்க பார்த்தோம், மத் லீஜியே அப்படின்னு பார்த்தோம். இங்கே முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, இதை அப்படிங்கிற ஒரு வேர்டு சேர்த்துருக்காங்க. ஸோ இதைனா என்னது, இசை. ஸோ இதை எடுக்காதீங்க அப்படின்னா இசை மத் லீஜியே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இசை மத் லீஜியே. ஓகே, இங்கே வாங்க. வாங்க அப்படின்னா ஒரு மரியாதைக்குரிய வேர்டு, ஆயே. இதே வா அப்படின்னா ஆவோ அப்படின்னு சொல்லலாம். வாங்க, ஆயே. இங்கே அப்படின்னா யஹா, இங்கே வாங்க, யஹா ஆயே. இங்கே வாங்க, யஹா ஆயே. இங்கே வாங்க, யஹா ஆயே. ஓகே, இங்கே வராதீங்க, யஹா மத் ஆயே. இங்கேனா யஹா, வராதீங்க அப்படின்னா மத் ஆயே. வாங்க அப்படின்னா ஆயே, வராதீங்க அப்படின்னா மத் ஆயே. இங்கே வாங்க, யஹா ஆயே. இங்கே வராதீங்க, யஹா மத் ஆயே. நெக்ஸ்ட் ஒன், இது மாதிரி பேசுங்க. பாருங்களேன், இது அப்படின்னா ஐசே பாத் கீஜியே, ஐசே பாத் கீஜியே. இது மாதிரி பேசுங்க. பேசுங்கன்னா பாத் கரோ அப்படின்னு, பேசு பாத் கரோ. பேசுங்க அப்படின்னா பாத் கீஜியே. இது மாதிரி ஐசே, ஐசே பாத் கீஜியே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி பேசாதீங்க அப்படின்னா, பேசாதீங்கன்னா பாத் மத் கீஜியே. இந்த மத் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து சேம் தான். ஐசே, ஐசே பாத் மத் கீஜியே. பேசாதீங்க, மத் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ ஐசே பாத் மத் கீஜியே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இங்கே இப்படி போடுங்க. யஹா ஐசே டாலியே. போடு அப்படின்னா டாலோ, போடுங்க அப்படின்னா டாலியே. யஹா ஐசே டாலியே. ஓகே, இங்கே இப்படி போடாதீங்க. யஹா ஐசே மத் டாலியே. மத் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். இங்கே இப்படி போடாதீங்க. யஹா ஐசே மத் டாலியே. இங்கே இப்படி போடுங்க. யஹா ஐசே டாலியே. இங்கே இப்படி போடாதீங்க. யஹா ஐசே மத் டாலியே. ஓகே, டோட்டலாக இன்றைக்கி வந்து ஒரு 16 வேர்ட்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வேர்ட் தான். இப்போது இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே இப்படி போடுங்க அப்படின்னா யஹா ஐசே டாலியே. இங்கே இப்படி போடாதீங்க அப்படின்னா யஹா ஐசே மத் டாலியே. ஓகே, ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தன்யவாத் டு ஆல்.